வணக்கம். இது வைரல் வீடியோ. அசீம் ஷியூ, நான் உங்கள் அசீம். கள்ளக்குறிச்சி மாணவி மர்ம மரண வழக்குல நம்பர் போட்டாயிருச்சு, அதுக்கப்புறம் சம்மன் அனுப்பி ஆயிடுச்சு அப்படிங்கிற விஷயத்த நான் போன வீடியோவில் உங்களுக்கு சொல்லிட்டேன். அந்த சம்மனுடைய காப்பி வந்ததுக்கப்புறம் அதோட என்ன எழுதியிருக்குன்னு டீட்டெயிலாக சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். திரு பாப்பா மோகன் சார் அவங்க இன்னைக்கு காலையில் அந்த சம்மனை எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருந்தாங்க. அந்த வாட்ஸ்அப்பில் அனுப்பின அந்த சம்மன்னு உங்களுக்கு நான் என்ன விவரம் இருக்குன்றதை நான் சொல்லிடுறேன். முதல்ல ஒரு விஷயத்தை இங்கே பதிவு பண்ணிடணும். 16ஆம் தேதி இந்த வழக்கு விசாரணைக்கு கள்ளக்குறிச்சி கோர்ட்டில் வருது. அப்போ மனுதாரர் சார்பாக அவரோ அவர் வக்கீலோ நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த சம்மன்ல சொல்லுவாங்க. 10:30 மணிக்கு 16ஆம் தேதி வர சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த சம்மனை நேரடியாக உங்கள்கிட்ட காட்டி அதில் இருக்கிறத நான் படித்து விளக்கமாக சொல்கிறேன். இதுதான் அந்த சம்மனு, அவங்களுக்கு வந்த சம்மன். இதில் என்ன சொல்லியிருக்குன்றதை சொல்கிறேன். மேலே பதிவு அஞ்சல் ஒப்புகை அட்டையுடன் அப்படின்னா ரெஜிஸ்டர் போஸ்ட் வித் அக்னாலஜ்மெண்ட் கார்டு அப்படின்னு அர்த்தம். தலைமை குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் கள்ளக்குறிச்சி, நாள் 3/4/2024 இந்த சம்மனை தயார் பண்ணி அனுப்பியிருக்காங்க 3ஆம் தேதி. அதில் என்ன சொல்லியிருக்குன்னா, அறிவிப்பு: தலைமை குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் கள்ளக்குறிச்சியில் CRLMP 3925/2023. இதுக்கு என்ன அர்த்தம்னா, CRLMPனா கிரிமினல் மிஸ்சலேனியஸ் பெட்டிஷன் அப்படின்னு பேர். இந்த கிரிமினல் மிஸ்சலேனியஸ் பெட்டிஷன் நம்பர் 3925/2023 வருஷம். அதே மாதிரி கிரிமினல் MP 9191/2023. அதே மாதிரி கிரிமினல் மிஸ்சலேனியஸ் பெட்டிஷன் 9437/2023 மற்றும் மெமோ 1 தலைமை குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் விழுப்புரத்திலிருந்து இந்நீதிமன்றத்துக்கு மாறுதல் செய்யப்பட்டு இந்நீதிமன்றத்தால் கிரிமினல் மிஸ்சலேனியஸ் பெட்டிஷன் 17/2024, கிரிமினல் பெட்டிஷன் 18/2024, கிரிமினல் பெட்டிஷன் 19/2024 ஆக கோப்பிற்கு எடுக்கப்பட்டுள்ளது. அதாவது நம்பர் போட்டிருக்கோம், அதாவது கள்ளக்குறிச்சியில் போட்டிருக்க நம்பர். இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்க நம்பர் விழுப்புரத்தில் உள்ள நம்பரு. இப்போ இந்த கள்ளக்குறிச்சிக்கு மாற்றல் செய்யப்பட்டதுக்கு அப்புறமா இவங்க இந்த நம்பர் போட்டிருக்காங்க, 17, 18, 19 3 இது. எனவே மனுதாரர் எதிர் மனுதாரர் ஆகிய நீர் வருகின்ற 16/4/2024 அன்று கள்ளக்குறிச்சி தலைமை குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் காலை 10:30 மணிக்கு நேரடியாகவோ அல்லது வழக்கறிஞர் மூலமாகவோ ஆஜராக வேண்டுமென உத்தரவிடப்படுகிறது. தவறும் பட்சத்தில் மனுவானது தீர்வு காணப்படும் என்பதை அறியவும். உத்தரவுப்படி யார் போட்டிருக்காங்கன்னா, தலைமை குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் சார்பாக ரெஜிஸ்டர் போட்டிருக்காரு கள்ளக்குறிச்சி. யாருக்கு அனுப்பியிருக்காங்கன்னா, ராமலிங்கம் செல்வி, ஒய்ஃப் ஆஃப் ராமலிங்கம், பெரிய நெசலூர் வில்லேஜ், கடலூர். பை போலீஸ்க்கு ஒன்று, திருவண்ணாமலை போலீஸ்க்கு ஒன்று, இதெல்லாம் அனுப்பியிருக்காங்க. ஸோ இந்த பெட்டிஷனரும் அனுப்பியிருக்கிறது என்னன்னா, இவங்க இந்த 10:30 மணிக்கு 16ஆம் தேதி காலையில் ஆஜராகணும். ஆஜராக தவறும் பட்சத்தில் இந்த கேஸ் எக்ஸ்பார்ட்டியாக தீர்ப்பு எழுதப்படும் அப்படின்னு சொல்லி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த சம்மனில். ஸோ இந்த சம்மன் படி 16ஆம் தேதி நம்ம அங்கே போய் ஆஜராகி 10:30 மணிக்கு ஆஜராகி நம்மளோட தரப்பு வாதங்கள் என்னவோ, அதாவது நம்ம கேட்குறக்க அந்த ஆவணங்கள் என்னவோ அதை மறுபடியும் கேட்க போகிறோம். அது கூட சேர்த்து சப்போர்ட்டிங்காக சில விஷயங்களை பாப்பா மோகன் சார் பேச போகிறாங்க அப்படிங்கிற தகவல். என்ன பேச போகிறாங்கன்றதை அவங்க ரகசியமாக வைக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அது அன்னைக்கு பேச போகிற விஷயத்த அன்னைக்கு தான் தெரியும் நமக்கு. ஸோ நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த கேஸ் நம்பர் போட்டதும் ஆகிடுச்சு, சம்மனும் வந்துருச்சு. ஸோ இந்த கேஸு 16ஆம் தேதி விசாரணைக்கு வருதுங்கிறது ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட தகவலாக இருக்குது அப்படிங்கிறத உங்கள் மக்களுக்கு நாங்கள் எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். ஸோ இப்போ நம்மளுடைய தரப்பு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, 16ஆம் தேதி காலையில் 10:30 மணிக்கு செல்வி அம்மாவோ அல்லது அவங்க சார்பாக வக்கீலோ ஆஜராக சொல்லியிருக்காங்க இல்லையா, அதன்படி நம்ம ஐயா பாப்பா மோகன் சார் அவங்க ஆஜராகிறதா உறுதி கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க 16ஆம் தேதி காலையில் ஆஜராகி அவங்க தரப்பு வாதங்களை எடுத்து வைப்பாங்க.
எதுக்காக எடுத்து வைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த ஆவணங்கள், விடுபட்ட ஆவணங்கள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த விடுபட்ட ஆவணங்களை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், வேறு எக்ஸ்ட்ராவா சில விஷயங்களை பேச வேண்டியிருக்கு, அதுக்கு பெர்மிட் பண்ணாங்கன்னா அதையும் பேசுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்ன பேச போறாங்கன்றது நம்ம இப்போதைக்கு ரகசியமாகவே இருக்கட்டும். அவர் என்ன பேச போறாருங்கிறத அவர் கோர்ட்டில் பேசினதுக்கு அப்புறமா நான் அவர்கிட்ட கேட்டுட்டு நான் உங்கள்கிட்ட சொல்றேன். ஸோ இப்போதைக்கு இவ்வளவுதான் தகவல். ஸோ இந்த 14ஆம் தேதிக்காக நம்ம இன்னும் வெயிட் பண்ணுவோம். இன்னைக்கு தேதி 12, இன்னும் 4 நாட்கள், செவ்வாய்க்கிழமை வரைக்கும் காத்திருப்போம். செவ்வாய்க்கிழமை மதியத்துக்கு மேலே அந்த விவரம் முழுசா நமக்கு கிடைச்சிரும். அது கிடைச்சதுக்கு அப்புறம் அன்னைக்கு தேதியிலேயே போடுறதுக்கு முயற்சி பண்ணுவோம். இல்லாத அதுக்கு அடுத்த நாளுக்கு விவரங்களை சேகரிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு தகவல் சொல்றேன். இப்போதைக்கு இவ்வளவுதான். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்புறமா நண்பர்கள் எல்லாருமே எனக்கு ரம்ஜான் வாழ்த்து நேற்று சொல்லியிருந்தீங்க, வாட்ஸ்அப் மெசேஜ்ல சொல்லியிருந்தீங்க இல்லையா, மெசேஜ்லயும் வாட்ஸ்அப்லயும் சொல்லியிருந்த உங்களுக்கு அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றேன். அதாவது ரம்ஜான் வாழ்த்து தெரிவிக்காதவர்கள் இனிமே தெரிவிக்கணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல வாழ்த்து தெரிவிக்கலாம். இந்த வழக்கு பத்தின விஷயங்களையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோல பார்ப்போம்.